வணக்கம். பரங்கிப்பேட்டை ரிஷிகேஷ் பேசுகிறேன். பிரான்ஸ் தலைநகரில் பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் உடைய விளையாட்டுப் போட்டியில், சர்வதேச விளையாட்டுப் போட்டியில் இந்தியா ஒரு தங்கப்பதக்கம் கூட வாங்கலை. இதுதான் 10 ஆண்டு கால மோடியின் மேக்கிங் இந்தியாவின் ஆட்சியின் நிலைமை. கேளுங்க, இந்த பதக்கு என்ன தெரியுது உங்களுக்கு? 5 வெண்கலப் பதக்கம் போதுமா? ஒரு வெள்ளி பதக்கம் போதுமா? இதுதான் இவ்வளோ பெரிய நாட்டுக்கு மரியாதையா? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். இந்த நாட்டில் ஆட்சியாளர்கள் விளையாட்டுத்துறையை கவனிக்கலை. விளையாட்டுத்துறையை மட்டும் இல்லை, அனைத்து துறையும் தான் கவனிக்கலை. அது அப்புறம் பேசிக்கலாம். ஆனால் விளையாட்டுத்துறை எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கின்றதுக்கு உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு. இதை நம்ம ஏற்றுக்கவே முடியாது. இதை பற்றி இந்தியா ஒரு தங்கப்பதக்கம் கூட வாங்கலைன்னு சொல்லிட்டு எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் வருத்தத்தை கூட தெரிவிக்கலை. இதுக்கெல்லாம் காரணம் இந்தியாவுடைய கட்டமைப்பு, அதிகார வர்க்கம். அதாவது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்கள் போட்டு கொடுக்குற தவறான திட்டங்கள் தான் இந்த நாட்டை நாசமாக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தேசபக்தி உள்ள மக்களை திரட்டி அவங்க மூலிமா பல விஷயங்கள் நடத்தும் போது தான் இந்த நாடு நல்ல நிலைமைக்கு வரும். இன்றைக்கி மோடி சர்க்கார் ஒன்றும் பெரிய நல்ல சர்க்கார்லாம் நம்ம சொல்ல முடியாது. கருப்பணத்தை எடுத்துகிட்டு வரேன்னாரு, எடுத்துகிட்டு வர முடிஞ்சது அவரால்? எதுவுமே செய்ய முடியல அவரால். லஞ்சம், ஊழல், அயோக்கியத்தனம், திருட்டுத்தனம், நிர்வாக சீர்கேடு இதெல்லாம் முதலிடத்தில் இருக்குது இந்தியா. ஆனால் விளையாட்டுத்துறையில் 71வது இடத்துல இருக்குது. பார்த்துங்க. இந்த நிலைமை நினச்சி நம்ம வருத்துவோம். வருங்காலத்தில் விளையாட்டுத்துறையை நல்ல நிலைக்கு கொண்டு வரத்துக்கு நம்ம அனைவரும் பாடுபடுவோம் இந்தியனாக. நன்றி, வணக்கம்.